நாம ஓட்டு போட போறப்போ அது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலைன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த ஒரு விரல் மை வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெஷினே வேலை செய்யுது. இன்னைக்கு அந்த மெஷினோட ஒரு முக்கியமான பாகத்தை பத்தி, அதாவது பணத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த டாக்குமெண்ட் தான் லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுற ஒரு பெரிய ஜனநாயக திருவிழாவோட வெற்றிக்கு அஸ்திவாரம். ஒரு எலெக்ஷனை நடத்துறதுக்கான செலவு, அதுக்கான விதிகள், யார் யாருக்கு என்ன பொறுப்புன்னு எல்லா விவரமும் இதுக்குள்ளதான் இருக்கு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். சரி, முதல்ல நம்ம எந்த தேர்தலை பத்தி பேசுறோம், அது எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 89,000 வாக்குச்சாவடிகள். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வாக்குச்சாவடி ரெடி பண்ணுனா அது எவ்வளோ பெரிய வேலை. ஒவ்வொரு இடத்தையும் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஏத்த மாதிரி தயார் செய்யணும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். நீங்க ஓட்டு போட போற அந்த இடத்துல ஒரு குடிநீர் வசதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் ஏறி வரதுக்கான சாய்வு தளம் வரைக்கும் இப்படி பல ஏற்பாடுகளை செய்யணும். இந்த செலவெல்லாம் யாரு பாத்துக்கிறா? இதுக்கெல்லாம் நம்ம வரி பணம் தானே போகுது. அப்போ எவ்ளோ செலவாகும்? இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான பிரச்சனை ஆரம்பிக்குது. எலெக்ஷனை நடத்துறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த பணம் பத்தல. 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் தயார் செய்ய கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு, அதாவது விஏஓஸ்க்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க. இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. அந்த 1000 ரூபாயில வாக்குச்சாவடிக்கு பெயிண்ட் அடிச்சு நம்பர் எழுதுறது, மக்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தர்றது, வரிசைய ஒழுங்குபடுத்த தடுப்புகள் கட்டுறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இந்த வேலைகளையெல்லாம் களத்துல நின்னு செய்றவங்க தான் கிராம நிர்வாக அலுவலர்கள். ஆனா பாருங்க, காலம் மாற மாற எல்லா பொருளோட விலையும் ஏறிடுச்சு. ஆனா இந்த தொகை மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதனால கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விலைவாசியில நீங்க தர்ற காசை வச்சு இந்த வேலைகளை எல்லாம் செய்யவே முடியலன்னு சொல்லி அரசாங்க கிட்ட முறையா ஒரு கோரிக்கை வச்சாங்க. களத்திலிருந்து வந்த இந்த குரல் அரசாங்கம் கேட்டுச்சா? அவங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள். 1000 ரூபாய 3000 ரூபாய ஏத்தி கொடுக்கணும். இப்போ அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் உருவாகுது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அரசாங்கம் தன்னோட இறுதி முடிவை அறிவிக்குது. அரசாங்கத்தோட முடிவு என்னன்னா, பழைய தொகையிலிருந்து ஒரு 30% உயர்த்தி ஒரு வாக்குச்சாவடிக்கு 1300 ரூபாய்னு ஒரு புது தொகையை நிர்ணயம் செஞ்சாங்க. இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா ஒன்னு புரியும். அரசாங்கம் ஒரு நடுநிலையான முடிவை எடுத்திருக்கு. கிராம நிர்வாக அலுவலர்கள் கேட்ட 3000 ரூபாயும் கிடைக்கல, அதே சமயம் பழைய 1000 ரூபாயும் இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தொகையை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1300 ரூபாய் தானேன்னு நமக்கு தோணலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற 88,937 வாக்குச்சாவடிகளுக்கும் கணக்கு போட்டா மொத்த செலவு சுமார் 11,56,00,000 ரூபாய். அப்பாப்பா, இந்த தொகையில ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தையே கட்டிடலாம். இதுதான் ஒரு தேர்தலோட பிரம்மாண்டம். 2021 தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்ல. கோவிட்-19 பெருந்தொற்று எல்லாத்தையும் மாத்தி போட்டுடுச்சு. அது பட்ஜெட்லயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தேர்தல் ஆணையம் புதுசா சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கோவிட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த புது செலவுகளையும் ஒதுக்கப்பட்ட அதே 13,000 ரூபாய்க்குள்ளதான் செய்ய வேண்டியிருந்தது. சமூக இடைவெளிக்காக தரையில வட்டங்கள் போடணும், ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனித்தனி வரிசை உருவாக்கணும், வயசானவங்க உட்கார்றதுக்கு நிழலோட சேர் போட்டு காத்திருப்பு பகுதியை அமைக்கணும். இப்படி நிறைய புது வேலைகள். இதெல்லாம் வாக்காளர்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா இந்த கூடுதல் செலவு எல்லாமே களப்பணியாளர்கள் தரையில தான் விழுந்துச்சு. ஏன்னா இது எல்லாத்தையுமே அந்த 1300 ரூபாய் பட்ஜெட்குள்ளதான் செஞ்சு முடிக்கணும். சரி, இந்த பணம் கரெக்டா செலவு செய்யப்படுதான்னு அரசாங்கம் எப்படி உறுதிப்படுத்துது? அதுக்கும் ஒரு தெளிவான சிஸ்டம் இருக்கு. இந்த முறை ரொம்ப சிம்பிள் அண்ட் நேரடியானது. முதல்ல பாதி பணம், அதாவது 650 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வச்சு விஏஓ எல்லா வேலையும் முடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் அதிகாரி நேர்ல வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவார். எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்குன்னு அவரு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மீதி பணம் ரிலீஸ் ஆகும். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அரசாணையில வர்ற அந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த நிதி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் திசை திருப்பப்படக்கூடாது. இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் பணம் ஒரு பைசா கூட வீணாக்க கூடாதுங்கிறத உறுதிப்படுத்துது. ஏன்னா பொறுப்புடைமைங்கிறது தான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். அதனால அடுத்த தடவை நீங்க ஓட்டு போட வாக்குச்சாவடிக்குள்ள நுழையும் போது அங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு சின்ன ஏற்பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பட்ஜெட், ஒரு கோரிக்கை, ஒரு அரசாணை, பல அதிகாரிகளோட உழைப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க விரல்ல வைக்கிற மை வெறும் மை இல்ல, அது ஒரு பெரிய நிர்வாக யாகத்தோட கடைசி புள்ளி.
நாம இப்ப பார்த்தது தேர்தல் செலவுகள்ல ஒரு சின்ன துளிதான். இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியற செலவுகளை தாண்டி ஒரு ஜனநாயகம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு நமக்கு தெரியாம நாம குடுக்கற விலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.